இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து இவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் திமுகவோடு தொடர்புடையவர்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி அங்கே வந்து வீடு கட்ட போகிறாங்க, பெரிய பில்டிங்ஸ் கட்ட போகிறாங்கன்னா அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் அகற்றுவது. ஏன்னா ஆட்சி அவங்க கையில் இருக்குல்ல, என்ன பண்ணிட முடியும் உங்களால் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இப்போ வந்து அந்த இடத்துக்கு எல்லாருமே போனாங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே போனாங்க. ஆனால் அதற்கான அந்த மக்களுக்கான நியாயம் கிடைக்குமா அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த மக்களும் வந்து திரும்ப ஒரு முறை கோர்ட்டுக்கு போய் அதற்கான ஆர்டரை வாங்கினாலும், ஏன்னா நீதிமன்றம் வழியாக போகாமல் இங்கே எந்த தீர்ப்புமே கிடைக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மயிலாப்பூர் சைடு ஒருத்தவங்களை காலி பண்ண வச்சப்போ அங்கே வந்து பாமக கட்சி சேர்ந்த ஒருத்தர் வந்து நெருப்பில் கொளுத்தி செத்துட்டார், என் வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொல்லியே. ஆனால் திமுக இது ஒரு ராட்சசர்கள் தானே, அங்கே மனிதாபிமானம் நிறைந்தவர்கள் யாருமே கிடையாது. இந்த ராட்சச கூட்டம் என்ன பண்ணிச்சா, நீ ஒருத்தன் சாவு 100 பேர் சாவு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு அந்த இடத்த காலி பண்ண வச்சு. அதனால் இவங்க வந்ததுலேருந்து அதே மாதிரி அந்த சூளைமேட் ரோட்டில் அங்கே பல பேர் இப்படி தான் காலி பண்ண வச்சாங்க. அதனால் இவங்க வந்து இது இந்த மாதிரி ஏழை மக்களை போட்டு துன்புறுத்துறதுல அவங்களுக்கு கூச்சநாச்சம் எதுவுமே இருக்காது, மனிதாபிமானம் எதுவுமே இருக்காது. இந்த இதுலேருந்து விடுபடணும்னு அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட்டில் நைஸாக ஒரு ஆர்டர் போடுவாங்க. ஒரு விஷயம், அதாவது கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்குது, என்னென்னா நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் அல்லது நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செஞ்சுருந்தால் அகற்றணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை இவர்கள் காட்டியே தான் கோர்ட்லேருந்து இவங்க கவர்மெண்ட் தனக்கு ஃபேவராக ஆர்டரை வாங்கிட்டு அந்த மாதிரி மக்களை பாதிப்படை செய்யுது. அப்போது இந்த மக்கள் என்னென்னா திமுக வந்து ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படுவாங்க, உனக்கு அடுத்த வாட்டி நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவங்க பயந்துருவாங்க. அந்த பகுதி மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எலெக்ஷன் வரும்போது ஓட்டு போட மாட்டோம் அடுத்த எலெக்ஷனில் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்போ திமுக இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா அரசு இந்த நடவடிக்கை எடுக்கலன்னா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய அந்த மான்சூன் சீசனில், அதாவது வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க அந்த நடவடிக்கையாக கூட இதை பார்க்கலாம் இல்லையா? வெள்ள பாதிப்பு வந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஏரியா கொஷின் வரும் இல்லையா? சும்மா நீங்கள் வந்து இந்த வெள்ள பாதிப்புன்னு பூச்சாண்டி கட்டக்கூடாது சார். சென்னை மாதிரியான ஒரு ஊரில் நீங்கள் வந்து இன்றைக்கி போய் கூவம் கரையை க்ளீன் பண்ணுறதுனாலையோ இல்லை இன்றைக்கி அகலப்படுத்துறதுனாலையோ ஆழப்படுத்துறதுனாலையோலாம் நீங்கள் வெள்ளத்தை கட்டுப்படுத்தவே முடியாது, சரிங்களா? அது வந்து இந்த நகரம்ங்கிறது ஒன்று உருவாக்கின காலகட்டத்திலேயே வந்து இந்த வாட்டர் வந்து நீங்கள் ட்ரைனேஜ் ஆகிறதுக்கான விஷயங்களை செஞ்சுருக்கணும். இன்றைக்கி ஒரு பகுதி மக்கள், அது ஏழை மக்களாக போய் இருக்கிற ஏரியாவாக நீங்கள் வந்து காலி பண்ண சொல்லிங்களா? ஒரு நாள் காசாக்காரன் கம்பெனிக்காரனை அவங்க அடிச்சிருக்க ஃப்ளாட்டெல்லாம் காலி பண்ண சொல்லுங்களேன்.